இந்தியன் ஆர்மியில் சத்தமே இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கிற அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியன் ஆர்மியை பற்றி பேசும்போது ட்ரெடிஷ்னலாக நம்ம இன்ஃபேண்ட்ரி பெட்டாலியன்ஸை பற்றி பேசுவோம், அப்படி இல்லைனா பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை பற்றி பேசுவோம். அதிகம் பேசப்படுற இந்த ரெண்டு யூனிட்ஸுக்கும் நடுவில் ஒரு டாக்டிக்கல் கேப் ரொம்ப நாளாக எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பார்டரில் ஏதாவது சின்ன ப்ரொவோகேஷன்ஸ் நடந்தாலோ, இல்லை திடீர்னு எதிரிகள் உள்ள நுழைஞ்சிட்டாலோ, இல்லை ஒரு லிமிட்டடான டாக்டிக்கல் த்ரெட் ஏற்பட்டாலோ அதை எதிர்கொள்ள நம்ம இன்ஃபேண்ட்ரியை ரெடி பண்ணி அங்கே நகர்த்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா இன்ஃபேண்ட்ரியோடைய சைஸ் ரொம்பவே பெருசு. அதே நேரம் இது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் எலிட் பேராஎஸ்எஃப் வீரர்களை டிப்ளாய் பண்ண முடியாது. ஏன்னா பேராஎஸ்எஃப் இது மாதிரியான சின்ன வேலைகளை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவங்க இல்லை. இன்ஃபேண்ட்ரி பெட்டாலியன்ஸுக்கும் பேராஎஸ்எஃப்க்கும் நடுவில் ரொம்ப நாளாக இருந்த இந்த கேப்பை ஃபில் பண்ணதான் இந்தியன் ஆர்மி இப்போது புதுசாக ஒரு படைப்பிரிவை உருவாக்கியிருக்காங்க. அந்த படைப்பிரிவு தான் பைரவ் லைட் கமாண்டோ பெட்டாலியன்ஸ். சிவபெருமானுடைய அவதாரங்களில் ஒரு அவதாரம் தான் பைரவ். சான்ஸ்கிரிட் வேர்டான பைரவுக்கு த டெரிஃபைங் ஒன்றுன்னு அர்த்தம். உக்கிரமானவர் இல்லைனா பயத்தை உருவாக்குபவர் அப்படிங்கிறது தான் இதோடைய தமிழ் அர்த்தம். அவங்களுடைய பேருக்கு ஏற்ற மாதிரியே எதிரிகளுக்கு நடுவில் பயத்தை உருவாக்கக்கூடிய இந்த பைரவ் யூனிட்ஸ் வீரர்களோட எண்ணிக்கை மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்பீட் அண்ட் டெக்னாலஜி மேலே அதிக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்திய ராணுவ தளபதியோட டெக்கேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷனின்படி உருவாகிற ஒரு முக்கியமான படைப்பிரிவு தான் இந்த பைரவ் ஃபோர்ஸ். இது நம்ம ஆர்மியோட ஆள்பலத்தை மட்டுமே நம்பி இருக்கிற மேன் பவர் இன்டென்சிவ் டாக்டரினை மொத்தமாக மாற்றிடும்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் பேட்டில் ஃபீல்ட் டிமாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை இது கொண்டு வந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஆர்மியில் எப்போவுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஒரு பக்கம் மேசிவான ரெகுலர் இன்ஃபேண்ட்ரி, இன்னொரு பக்கம் டீப் ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட ஃபோர்ஸ் தான் பைரவ். ஸ்ட்ரக்சரலாக பைரவ் பெட்டாலியன்ஸ் ட்ரெடிஷ்னல் இன்ஃபேண்ட்ரி பெட்டாலியன் மாதிரி இருக்காது. ரெகுலர் இன்ஃபேண்ட்ரி பெட்டாலியனில் 700லேருந்து 800 வீரர்கள் இருப்பாங்க. ஆனால் ஒரு பைரவ் பெட்டாலியனில் 7லேருந்து 8 ஆஃபீஸர்ஸ் உட்பட ரஃபாக 200லேருந்து 250 வீரர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இது மாதிரியான லீன் ஸ்ட்ரக்சருக்கு இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் டிசிஷன் மேக்கிங் ஸ்பீட். பைரவ் பெட்டாலியனில் கமாண்ட் செயின் ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுனால ஆர்டர்ஸ் ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகும். ஆர்டர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகுறதுனால இவங்களுடைய மொபிலிட்டி, ரெஸ்பான்ஸ் டைம்னு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பைரவ் யூனிட்ஸ் சின்னதாகவும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் இருக்கிறதுனால எதிரிகளுடைய கண்காணிப்பு வளையத்தில் இவங்க சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பைரவ் லைட் கமாண்டோ பெட்டாலியன்ஸை பேராஎஸ்எஃப் உடைய ரீப்ளேஸ்மெண்ட்னு சிலர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எலிட் பேராஎஸ்எஃப்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. நாம் இதை முக்கியமாக புரிஞ்சுக்கணும். பைரவ் பெட்டாலியன்ஸ் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் லைட் கமாண்டோ இன்ஃபேண்ட்ரி யூனிட். இவங்க கன்வென்ஷனலான இன்ஃபேண்ட்ரியை விட ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அஜைலானவங்க. ஆனால் பேராஎஸ்எஃப் மாதிரி டீப் ஸ்ட்ராட்டஜிக் மிஷன்ஸை செய்கிறதுக்கான ட்ரைனிங் இவங்களுக்கு கொடுக்கப்படலை. பைரவ் யூனிட்ஸ் இன்ஃபேண்ட்ரியை விட ஸ்பெஷலைஸ்ட் ஆனவங்க. ஆனால் பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அளவுக்கு ஸ்பெஷலைஸ்டான யூனிட் கிடையாது. இவங்க இன்ஃபேண்ட்ரிக்கும் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸுக்கும் இடைப்பட்ட ஒரு யூனிட். இந்த பைரவ் யூனிட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இருக்குது. அதுதான் லோக்கல் ஃபெமிலியாரிட்டி. ஒரு குறிப்பிட்ட பைரவ் யூனிட்டை எந்த ரீஜனில் டிப்ளாய் பண்ண போகிறாங்களோ அந்த குறிப்பிட்ட ரீஜனை சேர்ந்த நேட்டிவ் சோல்ஜரை தான் முடிஞ்ச அளவுக்கு அந்த பைரவ் யூனிட்டில் ரெக்ரூட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு டெசர்ட் செக்டரில் டிப்ளாய் செய்யப்படுற பைரவ் பெட்டாலியன்ஸில் டெசர்ட் டெரெனுக்கு பழக்கப்பட்ட வீரர்கள் அதிக அளவில் இருப்பாங்க. அதே மாதிரி மலைகளில் டிப்ளாய் செய்யப்படுற பைரவ் பெட்டாலியன்ஸில் ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ்க்கு பழக்கப்பட்ட வீரர்கள் அதிக அளவில் இருப்பாங்க. இது மாதிரி செய்கிறதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. குறிப்பாக அக்ளமடைசேஷனுக்கு ஆகிற நேரம் குறையும். வீரர்கள் அதே பகுதியிலேருந்து வரதுனால டெரெயினை பற்றி அவங்க ரொம்ப வேகமாக புரிஞ்சுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜையும் லோக்கல் பழக்க வழக்கங்களையும் பற்றி வீரர்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதுனால கிரவுண்ட் லெவல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வேகமாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். டெக்னாலஜி தான் பைரவ் பெட்டாலியன்ஸோட முதுகெலும்பாக இருக்கும். இப்போ இருக்கிற மாடர்ன் பேட்டில் ஃபீல்டில் ஐஸ் அண்ட் அவேர்னஸ் இருந்தால் தான் பவர்னு சொல்கிறாங்க. அதாவது முன்னாடிலாம் ஒரு போரோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல முதன்மையாக இருந்தது ஆயுதங்களும் வீரர்களோட எண்ணிக்கையும் தான். ஆனால் இப்போ ஒரு போருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல முதன்மையாக இருக்கிறது இன்ஃபர்மேஷன். அதாவது எதிரிகள் எங்கே இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னென்ன ஆயுதங்களை வச்சுருக்காங்க, அந்த ஆயுதங்களை எங்கெல்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் மாடர்ன் வார்ஃபேரில் மிகப்பெரிய அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. இது மாதிரியான ரியல் டைம் இன்டெலிஜென்ஸை சேகரிக்க தேவையான ட்ரோன்ஸ், சென்சார்ஸ், நெட்வொர்க் கமாண்ட் சிஸ்டம்ஸ் ஆகியவற்றால் பைரவ் யூனிட்ஸ் எக்விப் செய்யப்பட்டிருப்பாங்க. ஸ்டாண்டர்டான இன்ஃபேண்ட்ரி பெட்டாலியன்ஸை கம்பேர் பண்ணும்போது பைரவ் பெட்டாலியன்ஸுடைய அப்ரோச்சே ரொம்ப யூனிக்காக இருக்கும். பைரவ் பெட்டாலியன்ஸ் ஸ்டாண்டர்ட் இன்ஃபேண்ட்ரி மாதிரி மற்ற யூனிட்ஸோட எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. பைரவ் பெட்டாலியன்ஸ் எல்லாமே செல்ஃப் கண்டெய்ன்ட் இன்டிகிரேட்டட் காம்பேட் டீம்ஸாக தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அதாவது ஒவ்வொரு பைரவ் பெட்டாலியன்லையும் சிக்னல்ஸ், ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் மற்றும் ஆர்டிலரி ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. மோதலுக்கு தேவையான எல்லா எலிமெண்ட்ஸுமே அவங்க கிட்ட இருக்கிறதுனால மற்ற யூனிட்ஸ் கிட்ட உதவி கேட்டு அந்த உதவி வர வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டிய தேவை பைரவ் லைட் கமாண்டோ பெட்டாலியன்ஸுக்கு இல்லை. பைரவ் யூனிட்ஸ் வேகமாக செயல்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஃபயர் பவரை பொறுத்த வரைக்கும் பைரவ் கமாண்டோஸ் AK-203 அசால்ட் ரைஃபிள்ஸை பயன்படுத்துவாங்க. இது போக க்ளோஸ் குவார்ட்டர் பேட்டில்ஸுக்காக கார்பைன்ஸையும் பயன்படுத்துவாங்க.
வெறும் 250 வீரர்களை கொண்ட ஒரு சின்ன டீமாக இருந்தாலும் ஒரு மெயின் பேட்டில் டேங்கையே தாக்கி அழிக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட பவர் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட பவர்ஃபுல்லான ஜாவ்லின் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ் இருக்குது. இது மூலமாக இவங்களால டேங்க்ஸ் உட்பட எதிரிகளுடைய எல்லா விதமான கவச வாகனங்களையும் அழிக்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைரோ பெட்டாலியன்ஸ் கிட்ட ட்ரோன்ஸ் இருக்கும். இவங்க கிட்ட வெறும் சர்வேலன்ஸுக்கான ட்ரோன்ஸ் மட்டும் இல்லாமல் இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸும் இருக்கும். பைரோ ஃபோர்ஸஸோட டாக்டிக்கல் அப்ளிகேஷனை பற்றி பார்த்தோன்னா இவங்க முக்கியமாக ஷாலோ த்ரெஷ்ஹோல்ட் ஆப்ரேஷன்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதோட அர்த்தம் என்னென்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் மற்றும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலோட சில கிலோமீட்டருக்குள்ளே மட்டுமே நடக்கிற ஹை ஸ்டேக் மிஷன்ஸை செய்கிறது தான் இவங்களுடைய வேலை. எதிரி நாட்டோட பார்டர் ஆக்ஷன் டீம்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள நியூட்ரலைஸ் பண்ணுறது, பார்டரில் இருக்கிற எனிமி லான்ச் பேட்ஸை கண்டுபிடிச்சு அழிக்கிறது, மெயின் ஆர்மி ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடியே முக்கியத்துவம் வாய்ந்த டாக்டிக்கல் ஹைட்ஸை கேப்சர் பண்ணுறது மாதிரியான வேலைகளை பைரோ பெட்டாலியன்ஸ் செய்வாங்க. ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் பைரோ கமாண்டோஸுக்கு 3 மந்த் ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங் கொடுக்கப்படும். இது போக ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கூட சேர்ந்து அட்வான்ஸ்ட் காம்பேட் கண்டிஷனிங் ட்ரைனிங்கையும் பைரோ கமாண்டோஸ் எடுத்துப்பாங்க. பைரோ கமாண்டோஸ் செய்ய போகிற வேலைகள் எல்லாம் இது வரைக்கும் பேரா எஸ்எஃப் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பைரோ பெட்டாலியன்ஸ் வந்துட்டதுனால இனிமேல் எலிட் பேரா எஸ்எஃப் அவங்களுடைய முக்கிய வேலையான டீப்பர் ஸ்ட்ராட்டஜிக் மிஷன்ஸில் அதிக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓவராலாக பார்க்கும்போது இந்தியன் ஆர்மி ரியாக்டிவ் டிஃபென்ஸ்லேருந்து பர்சிஸ்டன்ட் ஃபார்வர்ட் டிட்டரன்ஸுக்கு மூவ் ஆகிறதுக்கு இந்த பைரோ யூனிட்ஸ் தான் கீயாக இருப்பாங்க. இதை சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியன் ஆர்மி தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் பதிலடி கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிலேருந்து தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே எதிரிகளை பயமுறுத்தி அவங்கள ப்ரெஷரில் வச்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு மூவ் ஆகுறாங்க. இந்தியன் ஆர்மியில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த சேஞ்சில் பைரோ யூனிட்ஸ் ரொம்பவே முக்கியமான பங்கு வகிப்பாங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.